நம்ம வந்து வேற பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிஃப்ட் பாருங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மேக்கப் பார்ட்னர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹார்னரோட 200 Pro 200 சவுதியோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கோசமே நம்ம நேராக ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம். அந்த ப்ராசஸ் என்னதுன்னு பார்ப்போம். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் இப்போ நம்ம நேராக ஸ்டோருக்கே வந்துட்டோம். இப்போ இங்கேயே வந்து விசாரிச்சு பார்ப்போம் 200ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட விசாரிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர ஸ்டோர்லேயே வந்துட்டோம். இதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். பாருங்க, ஹார்னர் 200 என்ன ரேட் போயிட்டுருக்காங்க. 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜ், இன்டர்னல் மெமரி, 1700 ரியாலு, 12 GB 512 GB. இது 200 ப்ரோ என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஒரே வேரியண்ட் தான். இதில் வந்து 12 GB 512 GB, 12 GB ரேமும் 512 GB இன்டர்னல் மெமரி தான். இது ஒரே வேரியண்ட் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பாருங்கள், 2500 ரியாலு. நம்ம இந்தியா காசுக்கு எப்படியும் 55,000 ரூபா 56,000 ரூபா கிட்ட வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB 56, இது வந்து இது ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். பார்ப்போம். நம்ம வந்து இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஹார்னரோட 200 Pro தாங்க நம்ம பார்க்குறோம். ஃபோன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்குது ஃபோனு. குள்ளு எத்தனை அதை கூட எத்தனை. நம்ம வந்து வேற பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிஃப்ட்டை பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளாரிட்டி பாருங்க. நம்ம எந்த மொபைல் யூஸ் பண்ணுறோம், எப்படி இருக்கு கேமராவோட கிளாரிட்டி, அல்டிமேட்னு. நம்ம மொபைல் அளவுக்கு வரல, ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பேக் கேமரா பார்ப்போம். நம்ம கேமராவில் பாருங்கள், அதில் பாருங்கள். இது வேரியண்ட் இருக்கா, டிஃப்ரெண்ட் இருக்கா, அல்டிமேட். சரி வாங்க, இதோட என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்ம செட்டிங்கில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு மேஜிக் OS 8ல் தான் ரன் ஆகுது, Android 14ல் ரன் ஆகுது இதுதான். ஆனால் இது வந்து ப்ராசஸ் வந்து வேறுங்க. ஹார்னர் 200 Pro இதை வந்து மேஜிக் OS வெர்ஷனில் வந்து 8ல் ரன் ஆகுது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14ல் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்னாப்டிராகன் 8S Gen 3, சரியா, இது 8 Gen 3 கிடையாது, 8S Gen 3ல ரன் ஆகுது. இதோட ரேம் பாருங்க. மெமரி கூட உங்களுக்கு 12 GB மாற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா மெமரி. ஃபோனு அல்டிமேட்டு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாம்னா பட்ஜெட் இருந்தால் வாங்கலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தியாக தான் இருக்குது. டிஸ்பிளே சொல்கிற வரைக்கும், டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டு தாங்க. பாருங்க, டிஸ்பிளே நம்ம எந்த வளத்துலையும் நம்ம வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம யூடியூப்பில் வந்து இது பண்ணி பார்ப்போம், வால்யூம் ஃபுல்லாக வச்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து டியூவல் ஸ்பீக்கரு, மேலே IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் ட்ரே கொடுக்குறாங்க. சைடில் அதே மாதிரி பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் தான் இருக்குது. சவுண்டு கூட நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ப்ராசஸையும் பார்த்துட்டோம், இதோட ப்ரைஸ் ரேஞ்சையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து 200 பார்ப்போம். 200 வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கலரும் பார்க்குறதுக்கு டைல்ஸ் மாதிரி அருமையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, வீட்டில் போடுற ஒயிட் டைல்ஸ் மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி நம்ம இதுலேயே செட் பண்ணி பார்த்துருவோம். செட்டிங் எதுவும் செட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, செட்டிங்ஸ்லவே பார்ப்போம். செட்டிங்ஸில் நம்மளுக்கு அபவுட் ஃபோனில் இதுதான் ஹார்னர் 200 தான். இது வந்து மேஜிக் OSல வெர்ஷன் 8ல் ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 14லே ரன் ஆகுது. இது வந்து ஸ்னாப்டிராகன் 7 Gen 3ல் ரன் ஆகுது ப்ராசஸ். இதில் வந்து உங்களுக்கு 12 GB ரேமு, எக்ஸ்டர்ன் வந்து 12 GB பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 256 தான் ஸ்டோரேஜு இதில். ஓகே,
பரவாயில்ல. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பரவாயில்ல. டிஸ்பிளே சேம் தான், ஆனால் ப்ராசஸ் வேற. ஆனால் ஃபோனை பார்க்கல பட்டர் ஸ்மூத்தி நல்லா இருக்கு. பாருங்க, இதையும் ஆஃப் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட 200ஓட இது டம்மி பார்த்தீங்களா? பேக் கவர் 200ஓட பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மொபைலோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பேசணும். மொபைலில் வந்து இப்போதைக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, இப்போதைக்கு எதுவும் இதை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல விஷயம் சொல்லிட்டு அவனும் பாருங்க பேசிட்டு வந்து நல்ல கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ மொபைல் பற்றி நம்ம ரிவ்யூ எடுத்தாச்சு. இப்போ நம்ம மொபைலும் பார்த்து சரி வாங்க நம்ம வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம vlog முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.